எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் நாளைக்கு வந்து சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண போகிறவங்க இந்த தவறெல்லாம் திரும்ப பண்ணிடாதீங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். டிரைவர் நோட்டிஃபிகேஷனுக்குலாம் அந்த சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் சொன்ன சமயத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மற்ற கீழமை நீதிமன்ற அதர் நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தது தான். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ 10ஆம் வகுப்பு தரத்துக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓஏ காப்பி அட்டெண்டர் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொல்கிறதுக்கு அதுக்கான சான்ஸுமே இருக்குது. இப்போ இந்த பிப்ரவரி 2nd வீக்கில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மசால்ஜி வாட்ச்மேன் அந்த மாதிரி எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரியில் உள்ள ஆல் போஸ்டிங்ஸ் இருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3rd வீக் ஸ்டார்டிங்லேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் ஆயிரும் உங்கள்கிட்ட நான் சொன்னது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்துக்காக உங்களை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லலை. எந்த 3 விஷயம்னா எல்லாரையுமே அப்லோட் பண்ண சொல்லலை. அதாவது அப்ளை பண்ண எல்லாரையும் அப்லோட் பண்ண சொல்லலை, ரீஅப்லோட் பண்ண சொல்லலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லலை. இல்லை டோட்டலாக அப்லோடே பண்ணாமல் விட்டவங்கள நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. இந்த 3 விஷயத்துக்காக அப்லோட் பண்ணவே சொல்லலை. அவங்க பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனாக புரிஞ்சுக்கோங்க. பார்ட் ஏல 20 அப்படின்றது மினிமம் குவாலிஃபிகேஷன், பார்ட் பியில் 48 அப்படின்றது இந்த மார்க்குன்றது மினிமம் குவாலிஃபிகேஷன். அதாவது 169 170 வச்சாங்க, பட் ஒரு மார்க் அவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ 169க்கு டோட்டலாக 68 மதிப்பெண்கள். கூட்டமாக 68 வரக்கூடாது, பட் பார்ட் ஏல 20க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். பார்ட் பியில் 48 அல்லது அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இதே சமயம் பார்ட் ஏல வந்து 20 குறைவாகவும் பார்ட் பியில் 48 குறைவாகவும் மதிப்பெண் எடுத்தவங்க சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் பார்ட் ஏல 20 மதிப்பெண் கீழே எடுத்தாலே நீங்கள் ஃபெயிலு தான். அப்போ பார்ட் பி பேப்பரை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பார்ட் ஏல வந்து 20க்கும் மேலே மார்க் எடுத்து பார்ட் பியில் 48க்கும் குறைவான மதிப்பெண் எடுத்தாலுமே அப்பயும் நீங்கள் ஃபெயிலு தான். அதனால தான் சொல்கிறேன், இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு. இதுக்கு 20க்கு மேலே மார்க் எடுத்தவங்க 48 அல்லது 48க்கு மேலே மார்க் எடுத்தவங்க, ஓகேங்களா, போத்து இப்படி எடுத்தவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் அப்படின்றது பண்ணலாம். இதில் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும். இப்போ நான் பார்ட் ஏல 20க்கு மேலே மார்க் எடுத்துட்டேன், ஆனால் பார்ட் பியில் 48க்கும் கம்மியாக மார்க் வருது, இப்போ 40 35 இந்த மாதிரி மார்க் தான் வருது அப்படின்னா நாங்கள் அப்லோட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து பார்ட் ஏவோ பார்ட் பியில் 2ல் ஏதாவது ஒன்றில் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலே, பார்ட் ஏல குறைஞ்சாலோ இல்லை பார்ட் பியில் குறைஞ்சாலோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரியுமே கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்ட் ஏல 25 பார்ட் பியில் 25 இந்த மாதிரி எடுத்தால் கூட அப்ளை பண்ணலாமாம்ல அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா. நான் வந்து லேப்டாப்பில் ஆல்ரெடி பழைய டாக்குமெண்ட் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். அந்த சேம் பிடிஎஃப் அந்த ஓல்டு பிடிஎஃபை இப்போ நாங்கள் வந்து ரீஅப்லோட் பண்ணிடலாமா, இல்லை நாங்கள் நியூவாக நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நியூ ஃபைலாக தான் போய் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய பிடிஎஃப் வந்து உங்கள்கிட்ட அவங்க சொன்ன அந்த இப்போ 1 MB அப் டு 1 MBக்குள்ளே அப்புறம் 200 KB சொல்லியிருக்காங்களா அதுக்குள்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சேம் பிடிஎஃப் ஓல்டு பிடிஎஃபை தாராளமாக அப்லோட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்குது, எழுத்து டீடைல்ஸாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நியூ பிடிஎஃபாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மேக் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எதுவுமே சரியில்லை, இப்போ நியூவாக அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து இப்போ நியூ பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணணும். அவங்க எல்லாரையும் சொல்லும் போது இந்த மாதிரி பாஸ் மார்க் மேலே மார்க் எடுத்தவங்க ஃபுல்லாக எல்லாரையும் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுங்க சொல்லும் போது அப்போ வந்து நம்ம சேம் பிடிஎஃப் அந்த ஓல்டு பிடிஎஃபை கூட பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சொன்ன அந்த கேபி அந்த சொன்ன எம்பி அதுக்குள்ளே அந்த பிடிஎஃப் அந்த ஒரு டாக்குமெண்ட் அப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேம் அந்த ஓல்டு பிடிஎஃபை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். கோர்ட் எக்ஸாம் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நியூவாக ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ப்ரியாரிட்டினா அது PSTMO ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நியூவாக நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லி நான் வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற இடத்துல போய் நான் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் ப்ரியாரிட்டின்னு சூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரீஅப்லோட் அப்படின்றது பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி சூஸ் பண்ணலை அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை, அப்லோட் பண்ணவும் கூடாது. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. மேக்ஸிமம் வந்து இந்த டாக் ஸ்கேனர் DOC ஸ்கேனர் ஆப் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினல், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் வந்து டார்க்னஸ்,
அப்புறம் இந்த மாதிரி பிரைட்னஸ் ஏதாவது ஒரு 4-5-10 ஆப்ஷன் கூட கொடுக்கும். ஓகேங்களா, அதில் வந்து Black and White அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஏதாவது நேம் மென்ஷன் பண்ணி ஒரு Black and White கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதில் போய் நீங்கள் Black and White கலரில் நீங்கள் PDF மாற்றும் போதே மாற்றிடணும். ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்காங்க Black and White ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது இப்போ நீங்கள் கலர் இப்போ வந்து டிசியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரிஜினலாக ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் Black and White கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா Black and White ஃபார்மேட்டில் தான் அந்த PDF வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அதில் என்ன மாதிரிலாம் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய SSLC மார்க் ஷீட்டு, அப்புறம் நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிப்ளமோ மேற்கொண்டு படிச்சிருக்கீங்க இல்லாட்டி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஓவரால் மார்க் ஷீட் என்று சொல்லக்கூடிய அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது. அப்புறமேட்டு லேட்டஸ்ட்டாக நீங்கள் வச்சுருக்க டிசி ஒரிஜினல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது. ஸோ இதுதான் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்னா. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை Black and White ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்னன்னு கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ MA MCOM எனி PG படித்த ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் எக்ஸாம் ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா SSLC மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் UG படித்ததுக்கான அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, PG படித்ததுக்கான கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பார். ஆனால் லாஸ்ட்டாக அவங்க வாங்கின அந்த டிசி ஒரிஜினல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிசி அந்த மாதிரி அதை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ போன டைம் என்ன அப்லோட் பண்ணாங்களோ அதையே தான் இப்போ திரும்ப அகைன் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அப் டு 200 KB, அப் டு 1 MB அப்படின்னு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா அது 200 KBக்கு மேலே இருக்கணுமா, 1 MB அப் டூனா அப்போ 1 MBக்கு மேலே இருக்கணுமா அப்படின்னு அதையும் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப் டு 200 KBனா 200 KB பிலோ, 200 KBக்கு பிலோ, அதாவது குறைவாக இருக்க வேண்டும். இப்போ 180 KB, 170 KB, இந்த மாதிரி 150 KB, இந்த மாதிரி 200 KB குறைவா. அதே மாதிரி 1 MBக்கு குறைவாக 1 MB வரதான் மேக்ஸிமம் அந்த லிமிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப் டு 1 MBனாலே 1 MB வரை இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் இது அப்லோட் பண்ண முடியாது. 1 MBக்கு மேலே போகுது அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாது, எரர் காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்குறீங்க எப்படின்னா, இப்போ நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நான். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய ஓல்டு ஃபார்மேட் அட்டை கார்டு ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் என்கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் நியூவாக ஒன்று வாங்குவோம் சொல்லி இப்போ நியூ ஃபார்மேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அப்போ நியூவாக வாங்கினதை அப்லோட் பண்ணணுமா இல்லை பழசு இருக்கிறத அப்லோட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த பழைய கார்டு வச்சது தான் பழைய ஃபார்மேட்டு தான் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ஃபார்மேட்டையே அந்த ஓல்டு ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையே இப்போயுமே நீங்கள் அதையுமே அப்லோட் பண்ணுங்கள், ஓல்டு ஃபார்மேட்டே அப்லோட் பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டான நம்பரை வந்து இந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பர் இருக்கான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ சேமாக இருக்கும். இந்த சமயத்தில் போய் நீங்கள் நியூவாக வாங்கின சர்டிஃபிகேட்டை போய் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி வைங்க. நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் அதை ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.